ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 73ാമത് ശ്ലോകം 6 നാമങ്ങളോട് കൂടിന ശ്ലോകമാക്കും ഇത്. ஆக்ரகங்களை உண்டாக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிற தேவி. காமகலையோடு ரூபமாயிட்டு ஹ்ரீங்காரத்தில வசிக்கிற தேவி. கடம்பமர பூக்களை விரும்புகிற தேவி. மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி. பிரபஞ்சத்தோடு மூல காரணமாயிருக்கிற அம்பிகை. കാരുണ്യത്തോട് രസം, அது சமுத்திரமாயிட்டு ரொம்பி வழியற அம்பிகை. இதெல்லாம் தேவியாக்கும் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். காம்யா காமகலாரூபா கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜகதி கந்தா கருணாரசசாகரா. ஸ்லோகத்துக்கு உள்ள இருக்கிற 6 நாமங்கள், அந்த நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை மனசுல பதிய வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நாமங்களை சொல்லறோம். காம்யா காமகலாரூபா கதம்ப குசுமப்ரியா கதம்ப குசுமப்ரியா கல்யாணி ஜகதீகந்தா கருணாரச சாகரா கருணாரச சாகரா. காம்யா 321ാമത് നാമമാക്കും ഇത് ദേവിയോട്. 2 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ஆக்ரஹிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவள் லலிதாம்பிகை. பக்தி ஞான யோக மார்க்கங்கள் வழி பிராபிக்கப்படுறதுக்கு யோக்கியதையாயிருக்கிறவள். கிருஷ்ணபட்ச துவாதசி திதியில இருக்கிற ராத்திரி தேவதையாக்கும் காம்யா. ടോപ്പ് മോസ്റ്റ് പുരുഷാർത്ഥം അതാണത് ശ്രേയസ്. அந்த மோட்சமாக்கும் மனுஷனா பிறந்த எல்லாரோடும் லட்சியம். மனுஷ சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவுக்கு, மனுஷ சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்களோட லட்சியம் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சார்த்தம். அந்த மோட்சார்த்தம் ஸ்ரேயஸ பிராபிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தால சாதிக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாயிட்டாக்குமே ഋഷികൾ എല്ലാം ചൊല്ലറ. കാരണം എത്രയെത്രയോ ജന്മങ്ങൾ, முடிஞ்சு போன ஜென்மங்களில இருக்கிற கர்ம வாசனையில கட்டி போடப்பட்டு தான் செஞ்ச கர்மங்களோட பலங்களை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு எத்தனை ஜென்மங்கள் வேண்டி வரும் அப்படின்னு ஆருக்கும் முன்னாடி சொல்லறதுக்கு சாத்தியமில்லை. மனுஷாலோடு யதார்த்தமான ஆக்ரகம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலேந்து உள்ள விடுதல், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தில எத்தனம் அப்படிங்கிறதாக்கும். இந்த லட்சியம் പ്രാപിക്കുന്നതിനായിട്ട് ഋഷികൾ പല മാർഗങ്ങളും
காட்டி தந்திருக்கா. ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், இப்படி முக்கியமான மார்க்கங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவாவாளோட மனசுக்கு சூட்டபிளான மார்க்கம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஏதாக்கும் மார்க்கம் அப்படின்னு செலக்ட் பண்ணினானா அதுல உறுதியா நின்று பிரவர்த்திக்கணும். அந்த டைம்ல மகாமாயான பராசக்தியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். தேவிய பிரார்த்தனை பண்ணி அனுகிரகம் நேடி எடுக்கத்தான் வேணும். നമ്മൾ എടുக்கிற ദൃഢமான തീരുമാനങ്ങൾ தேவியோடு மாயா பிரபாவத்தால காணாம போகலாம். அதனால மகாமாயான தேவிய ஆராதிச்சுண்டு லட்சியஸ்தானத்தை அடையறதுக்கு சாதகர்கள் முயற்சி பண்ணணும். ஆக்ரஹ சாபல்யத்துக்காயிட்டு காமியா இருக்கிற தேவிய சரணம் பிராபிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காயிட்டு வாக்தேவிகள் இந்த நாமம் வழியா தேவிய ஸ்துதிக்கிறார். 322வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது காமிய கலாரூபா. ஹ்ரீம் அப்படிங்கிற காமியகலா சப்தத்தோடு தேவியோடு பிரணவ மந்திரத்தோடு கடைசியில இருக்கிற துவனியாக்கும் ஈம் அந்த ஸ்வரத்தோடு அனந்ததேல இருக்கிறவளாக்கும் தேவி. சுகபோகங்களோடு ரூபத்தோடு கூடினவள் தேவி. காமசாஸ்திர ரூபிணியாக்கும் தேவி. பிரபஞ்சத்துல ஜீவஜாலங்கள் நிறைய சிருஷ்டிக்கப்படுறது. அதுல சூக்ஷ்மமாய் இருக்கிற உற்பத்திய உண்டாக்கிறதுக்கு தோண வைக்கிற விகாரம் அப்படிங்கிறது தேவியாக்கும். காமதேவனோடு பத்னி ரதி தேவியாக்கும். காமதேவனோடு சக்தி பத்னியான ரதி தேவியாக்கும். ஆக்ரஹங்கள் உண்டாகணும் அப்படின்னா ஆக்ரஹங்களை உண்டாக்க கூடின சக்தி அப்படிங்கிறது மஸ்ட். சிவனுக்கு சலனம் உண்டாகணும் அப்படின்னா சக்தியோடு சாநித்தியம் உண்டாகணும். காமதேவனுக்கு இந்த எல்லா உலகங்களையும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கிறது காமகலாரூபியான தேவியோடு கிருபாகடாட்சத்தால மட்டுமாக்கும் அப்படின்னு சௌந்தர்ய லஹரியில இருக்கிற 6வது ஸ்லோகத்துல சங்கராச்சாரியர் சொல்றார். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா வசந்த சாமந்தோ மலய மருதாயோதனரத ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபிக்ருபாமபாங்காத்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விஜயதே
ஹிமவானோடு புத்திரியான மகேஸ்வரி தேவி காமதேவனோடு வில்லு அப்படிங்கிறது பூக்களால இருக்கிறதாக்கும். ஞான் அப்படிங்கிறது வண்டுகளோடு கூட்டமாக்கும். பஞ்ச தன்மாத்திரங்களாக்கும் ശരങ്ങൾ. കാമദേവനോട് മന്ത്രി വസന്ത ഋതുവും യുദ്ധத்துக்கான தேரு தெக்கன் காற்றுமாக்கும். இப்படியெல்லாம் ஆக்கும்னா கூடியும் ശരീരമില്ലാത്ത காமதேவன் தன்னந்தனியா தேவி உங்களோடு கடாட்ச வீட்சணத்திலேந்து கடக்கிற கருணையால இந்த உலகத்தை ஃபுல்லா ஆட்டி படைக்கிறாரே அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். 323வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது கதம்ப குசுமப்பிரியா. கதம்ப குசுமப்பிரியா. கடம்ப மரத்தோடு பூக்கள். அந்த பூக்கள் தேவிக்கு ரொம்ப பிரியமாக்கும். கதம்பம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. குசுமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு புஷ்பம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கதம்ப குசுமப்பிரியா பிரபஞ்சத்தோடு பூக்களை விரும்புறவள். பூக்கள் மனச இண்டிகேட் பண்றது. பராசக்தியோடு சைதன்யத்தால பிரவர்த்திக்கிற பிரபஞ்ச பதார்த்தங்களில எல்லாம் விஸ்வ மனசு அப்படிங்கிறது வியாபிச்சு கிடக்கு விராட் ஸ்வரூபத்துல. சிருஷ்டியோடு ஆத்திய சப்தமான ஓங்காரம் பரிணாமப்பட்டாக்கும் பிரபஞ்ச புஷ்பங்களான பதார்த்தங்கள் எல்லாம் உண்டானது. ஒவ்வொருத்தரோடு உள்ளுக்குள்ள எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா மனசு வழியாவாக்கும் இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் இந்த பிரகிருதியிலேருந்து கொண்டு வர விஷயங்களை ரிசீவ் பண்றது. அதனால இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதுக்கும் மனசு அப்படிங்கிறது காரணமாக்கும். அதனால கதம்ப குசுமப்பிரியா அப்படின்னு தேவிக்கு நாமத்தை சூட்டி வாக்தேவதைகள் ஸ்துதிக்கிறார். 324வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின கல்யாணி. மங்கள வாக்க உச்சரிக்கிறவள் கல்யாணி. மங்கள வாக் ஸ்வரூபம். மங்கள ஸ்வரூபத்தோடு கூடினவள் அப்படின்னு அர்த்தம். பக்தியோடு கூடிட்டு தேவிய சேவிக்கிறவாளுக்கு நித்தியவும் மங்களத்தை கொடுக்கிறவள் தேவி. பக்தர்களோடு எல்லா ஆக்கிரகங்களையும் சாதிச்சு கொடுக்கிறவள் தேவி. கல்யாணிய தேவியோடு பிரதீகமாயிட்டு சங்கல்பிச்சு தேவி பூஜை செய்யணும் அப்படின்னு
தேவி பாகவதத்தில் குமாரி பூஜா விதியில சொல்லப்படுறது. கல்யாணம் அப்படின்னா மங்களம். மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியாக்கும் திருமணம் அப்படிங்கிறதும், அதுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவிசிஷ்டமான அதிசிரஷ்டமான അവസ്ഥയില എത്തറത് അതാക്കും കല്യാണം. ദേവി ഭാഗവതത്തിലെ നവരാത്രി കാലത്തിലെ കുമാരി പൂജ ചെയ്യണം அப்படின்னு വേദവ്യാസ മഹർഷി എടുത്തു சொல்றார். 4 வயசோடும் 5 வயசோடும் பிராயம் இருக்கிற பெண் குழந்தைய கல்யாணி அப்படிங்கிற தேவி நாமத்துல சொல்லப்படுறது. பெண் குழந்தைகளோடு ഓരോ പ്രായത്തിലെ ഓരോ നാമങ്ങളാക്കും ദേവിയോട് നാമങ്ങളാക്കും പെൺകുഴന്തകൾക്ക് ഉള്ളത്. അതിലെ 4 വയസ്സുക്കും 5 വയസ്സുക്കും പ്രായം இருக்கிற பெண்குழந்தைகளையாக்கும் கல்யாணி அப்படிங்கிற தேவி நாமத்துல சொல்லப்படுறது. மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் கல்யாணி. 325வது നാമം ജഗദീ കന്ത. 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം. இந்த ஜகத்தோடு மூல காரணமாய் இருக்கிறவள். மூலம் அப்படிங்கிற சப்தத்துக்கு காரணம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி கந்தா அப்படிங்கிற பதத்துக்கு வேர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த ஜகத்தோடு வேறாக்கும் அம்பிகை. ஒரு விருட்சம், அதனோட மூலஸ்தானம் அப்படிங்கிறது வேறுகளாக்கும். இந்த ஜகத்துக்கு காரணமானவள் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா இந்த ஜகத்தாயிருக்கிற விருட்சத்தோடு வேறுகள் அப்படின்னும் தேவியை சொல்லப்படுறது. நிர்குண பரபிரம்மம் நாமரூபங்களை സ്വീകരിച്ചുണ്ട് ഉണ്ടാனதாக்கும் இந்த பிரபஞ்சம். அப்படி உண்டாகிறதுக்கு காரணம் பராசக்தியாக்கும். பராசக்தி அப்படிங்கிற வேரிலேந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற விருட்சம் உண்டாச்சு. தேவி அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான வேர் இருக்கிறதுனாலே ஆக்கும் இந்த பிரபஞ்சம் திருடமாயிட்டு உറച്ചു நிற்கிறது. இந்த பிரபஞ்சம் பரபிரம்மத்திலேந்தாக்கும் உத்பவிச்சது. அந்த உத்பவத்துக்கு காரணம் பிரணவ மந்திரமாக்கும். பிரணவ மந்திரம் பரிணாமம் சம்பவிச்சு மனசும் பஞ்சபூதங்களும் உண்டாச்சு. சிருஷ்டி கிரமம் மேலே ஏந்து கீழ்ப்பக்கத்துக்காக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிற அரையாள் விருட்சத்தோடு வேறு அப்படிங்கிறது பரபிரம்மத்திலேயாக்கும் உள்ளது. ഭഗവത്ഗീതയിലെ 15வது അധ്യായത്തിലെ 1-4 വരയ്ക്കുമാണ് ശ്ലോകങ്ങളോട് അർത്ഥങ്ങളെ പകർത്ത ജഗദീ കന്ത அப்படிங்கிறதினோடு அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஊர்த்வமூலமதசாகம்
அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் இப்படின்னு தொடங்கி 4வது ஸ்லோகத்தில் தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத பிரவருத்தி பிரசுதா புராணி இதுவரைக்குமான ஸ்லோகங்களோட அர்த்தங்களை பார்த்தானாக்கா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையில இதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்லோகம் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாதிக்காத அத்தனைக்கும் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்லோகம். 15வது அத்தியாயத்திலேயாக்கும் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. வேர்டு பை வேர்டு ஆயிட்டு அர்த்தத்தை எடுத்தானா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது, இருந்தா கூட அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ഒരു ആലവൃക്ഷത്തെ തലകീഴാക്കി நிப்பாட்டினானாக்கா அதாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிற விருட்சம். ரொம்ப ரொம்ப பெரிய சக்தியாக்கும் பகவான். ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிற பரமாத்மா அப்படிங்கிற வேறு. அதிலேந்து பிரான்ச்சஸ் எல்லாம் கீழ்ப்பக்கமாக அகங்காரம், மகத்தத்துவம், அந்தக்கரணம், இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இதனால உண்டாகிற விவித லோகங்கள், இந்த பௌதீக சுகங்களில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிற நம்ம இப்படி கீழே கீழே போயின்னு இருக்கோம். ஈஸ்வரன் அப்படிங்கிற வேரிலேருந்து நம்ம நகர்ந்து நகர்ந்து போயின்னு இருக்கோம். புண்ணியபாவ கர்மங்கள், கர்மபலம் இதெல்லாம் வர்ணிக்கிற வேதங்கள் அப்படிங்கிறது அரையாலோடு இலைகளாக்கும். மரத்தில் இலைகள் மாதிரி மாறி மாறி வருது. இதெல்லாம் கர்மகாண்டத்தில் மட்டும் நம்ம கவனத்தோட இருந்து வாழ்க்கையில எந்த ஒரு பகவத் சிந்தனையும் இல்லாம இருந்தோம் அப்படின்னாக்கா வேர் அப்படிங்கிற இந்த ஈஸ்வரனை தெரியாமையே போயிடுவோம். நம்மளோட ஆக்ரகங்கள் வளர்றதுக்கு தகுந்த மாதிரி ஆலமரம் இப்படி வளர்ந்து வருது. ஞானேந்திரியங்களும் அதை அனுபவிக்கிற விஷயங்களும் அந்த ஆலமரத்தில் இருக்கிற தளிர்களாக்கும். ஆக்ரக நிவர்த்திக்காயிட்டு செய்கிற கர்மங்கள் அப்படிங்கிறது காற்று. அந்த காற்றினால அரையால் விருட்சம் எப்பவும் அசைஞ்சுட்டே இருக்கு. பீமாகாரமா இருக்கிற பெரிய ஒரு வளர்ச்சியாக்கும் அது நம்ம காணுறோம். நம்ம முறிக்கிற காலம் வரைக்கும் அந்த மரம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே இருக்கும். அவ்வியமாக்கும் அது, அதானது கிளியர் இல்லாத அவஸ்தையில் இருக்கிறதாக்கும். தலைகீழான ஆலமரம் அப்படிங்கிறது அவ்வியம். இந்த பிரபஞ்சமும் கிளியர் இல்லாததே தான். சம்சார விருட்சம், அதானது பிரபஞ்சம் அப்படிங்கிற விருட்சம் அப்படிங்கிறதாக்கும் தலைகீழா இருக்கிற ஆலமரம் அப்படிங்கிறதும் அது சாங்கல்பிகம் மட்டுமாக்கும் அப்படின்னும் ஞானிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அது தெரிஞ்சதால அர்ஜுனா நீ ஞானியாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி ஒரு ஞானம் உண்டாகும் அப்படின்னா இனி நான் சொல்லறதும் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். தெரியேண்ட விஷயத்தை தெரிஞ்சவனாக்கும் வேத வித்து. அஞ்ஞானி அப்படிங்கிறவன் இந்த உலகத்துல வட்டங்கரங்கிறான் இப்படின்னு எல்லாமாக்கும் பகவான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணினது.
சஸ்யா தலகிழாயிருக்கிற அரையாலோடு, ஷாகாஹா கொம்புகள், அதஹாச்ச ஊர்துவம் கீழேயும் மேலேயும் ஆயிட்டு, പ്രസൃതാഹ പരന്നു കിടക്ക്. മനുഷ്യലോകെ കർമ്മ അനുബന്ധീനി ചെയ്യற കർമ്മങ്ങളെ തുടർന്ന് മൂലാനി വേരുകൾ ജാസ്തി ജാസ്തി ആയിട്ട് വരും. നമ്മളെ പ്രപഞ്ചத்துக்கு அட்ராக்ட் செய்யற அதஹா ரொம்ப கீழே இருக்கிற பிரதேசத்துல அனுசந்ததானி அடுக்கி வச்ச மாதிரி குமிஞ்சு கூடுறது. பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார சக்கரம் அப்படிங்கிற ஆல்மரத்தோடு மத்தியபாகம் அப்படிங்கிறது மனுஷலோகமாயிட்டு எடுத்தானாக்கா விருட்சத்தை தலகீழாயிட்டாக்குமே சங்கல்பம் பண்றது. அப்படி அந்த மனுஷலோகமாயிட்டு எடுத்தானா ரொம்ப கீழே பிராஞ்சஸ், அப்புறம் இலைகள், நடுவுல மனுஷலோகம் இப்படியாக்குமே வரும். இப்போ பாதாள லோகம், ரசாதலம், மகாதலம், தலாதலம் இப்படின்னு மேல்பக்கமா போகிறத சத்தியலோகம் வருது. நல்ல காரியங்களை செய்யற மனுஷியா சத்தியலோகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு எத்திப்படுறா. பிரம்மம் அப்படிங்கிற வேறுகிட்ட நெருங்கறா. சத்குணம் இல்லாதவா இந்த பிரபஞ்சத்துல சுற்றி கரங்கறா. ரஜோகுணிகளாயிட்டும் தமோகுணிகளாயிட்டும் இந்த பிரபஞ்சத்துல சுற்றி கரங்கறா. தமோகுணிகளா இருக்கிறவா மனுஷலோகத்திலிருந்து அதல பாதாளத்துக்கு குதிக்கிறா. ஆக்கிரகங்களுக்காயிட்டு செய்யற கர்மபலன் அப்படிங்கிறது ஷட்விகாரங்களாக்கும். இதாக்கும் அந்தக்கரண வாசனா குணம். അന്ധകരണത്തോട് അവ്യക്തமான സ്ഥാനമാക്കും വാസനാതലം. ശരീരം വെടിஞ்சாலும் അവ്യക്തமான സൂക്ഷ്മ ശരീരത്തിലെ வாசனைகள் குமிஞ்சு கிடக்கும். மறுபடியும் ஜனிக்கிறதுக்கு காரணத்தை இந்த வாசனை உண்டாக்குறது. பிரபஞ்ச விருட்சத்தோடு பிரதான வேர் அப்படிங்கிறது பிரம்மம். அதுல பிராஞ்சஸ் உண்டாக்குற அப்பிரதான வேர் அப்படிங்கிறது மாயை. நம்ம ஆக்கிரகங்களோடு கூடி செய்யற நம்மளோட பிரவൃத்திகள் அப்படிங்கிறது அந்த மாயையாலே ஆக்கம் உண்டாகிறது. வேறு அப்படிங்கிறது பூமியில உரைக்கிறது. கர்மம் அப்படிங்கிறது வேறு. கர்மபலம் அப்படிங்கிற வேற முறிச்சு மாற்றத்துக்கு ரொம்ப சிரமம். அதுக்கு கர்மபந்தம் இல்லாத பிரதான வேற அதானது பிரம்மத்தை சரணம் பிராபிக்கணும். இஹா இந்த பூமியிலேந்து பார்க்கறத அஸ்யா அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற தலகிழா இருக்கிற அரையால் அப்படிங்கிறது அஸ்பஷ்டமாக்கும், கிளியரான அவஸ்தையில இல்லை. பிரதான வேற காணறதுக்கு சாதிக்காது. ததா பகவான் விவரிச்சத சாதாரண கண்களால ந உபலபியதே காணறதுக்கு சாதிக்காது. மனக்கண்ணால மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இமேஜினேஷன் வழி மட்டும்தான் அது சாதிக்கும். ந அந்தஹா ந ஆதிஹி ச தொடக்கம் அவசானம் இப்படின்னு ஒன்னும் தெரியாது. ஆதாரம் என்னவாக்கும் அப்படின்னு தெரியாது. சுவிரூட மூலம் நிறைய வேர்களும் அதே மாதிரி சில்லகளும் இலைகளும் மட்டும் காணறதுக்கு சாதிக்கிறது. ஏன் நம்ம அஸ்வத்தம் சம்சார சக்கரமா இருக்கிற அப்படி இல்லைன்னா சம்சாரமா இருக்கிற அரையால இல்லாம பண்றதுக்கு அசங்கம் விரக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால திருடேனா ஸ்ட்ராங் ஆயிட்டு சித்வா முறிக்கத்தான் வேணும். ததஹா அதுக்கப்புறம் நம்மளோட கர்மங்கள் நிஷ்காம கர்மங்களாக்குமே வாசனா சக்தி கம்மியாகி வரும். அப்பிரதானமான வேர்கள் தளர்ந்து போயிடும். பூமியிலேந்து அந்த அப்பிரதான வேர்கள் படபடான்னு பொட்டி தொடங்குறது. கர்மபந்தம் பொட்டுறது. அதுக்கப்புறம் செய்யற கர்மங்கள் வழி இலைகள் பொழியறது, வேர்கள் பொட்டுறது. அதுக்கப்புறம் அங்க பிராஞ்சஸ் மட்டும்தான் உண்டாகும். கர்மம் கர்மபலம் இப்படி இருக்கிற இலைகள்
பொழியறத ஈஸ்வரன் அப்படிங்கிற முக்கிய வேறு காணறதுக்கு சாதிக்கும். ஒரு செடிச்சட்டியில ஒரு செடியை வச்சு அந்த செடியை தலைகீழாக்கி நிப்பாட்டி இமேஜின் செஞ்சு ப்ராக்டிஸ் செஞ்சால் அதை ஈஸியாயிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இப்படி கொழியற இலைகள் திளிர்காதைக்கு வரத்த யஸ்மின் கதாஹா அந்த பிரம்மபதம் அப்படிங்கிறதுல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். சொர்க்கத்துக்கு அப்புறம் சத்தியலோகம் எத்திட்டு அதுக்கப்புறமா பிரம்மஸ்தானத்துல எத்தினா அதுக்கப்புறம் பூயஹான நிவர்த்தந்தி புனர்ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. ததஹா பதம் அந்த ஒரு ஸ்தானத்தை பரிமார்கிதவ்யம் தேடி கண்டத்தான் வேணும். சம்சார விருட்சத்தோடு ஸ்டார்டிங் கண்டத்தனம். சம்சார விருட்சத்தோடு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது பிரம்மமாக்கும். பிரம்மத்திலேந்து ஆக்கும் நம்மளெல்லாம் வந்திருக்கோம். மறுபடியும் திரும்ப அந்த பிரம்மத்துல இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கணும். புராணி ரொம்ப ரொம்ப முன்னால பிரவிற்த்திகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது. எங்கேந்தாக்கும் இதெல்லாம் தொடங்கிட்டு பிரசுதா எல்லா இடத்துலையும் ரொம்ப நிற்கிற பிரவிற்த்தி அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சது எங்கேந்தாக்கும் இதெல்லாம் உண்டாச்சு. எங்கேயாக்கும் நிலநிற்கிறது அந்த பரம்பொருளை அகம் பிரபத்தியே நான் சரணமடையறேன் அப்படின்னு மனசுல தியானிக்கணும். பிரம்மத்திலேந்து வந்த நம்ம திரும்ப பிரம்மத்துக்கு எத்துறதுக்கான பிரயத்னம் செய்யலை அப்படின்னாக்கா இந்த சம்சார சக்கரத்துல மறுபடியும் சுற்றி கறங்குவோம். அதுக்கு பகவானே அனுகிரகிக்கணும். இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. முன்னூற்றி 25வது நாமத்துல பார்த்த ஜெகதீ கந்தா இந்த பிரபஞ்சத்தோடு காரணமா இருக்கிறவள் தேவி அப்படிங்கிறத பார்த்தோம். மாயாதேவியாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஆதிபராசக்தி அப்படிங்கிற அந்த எனர்ஜி இதெல்லாமாக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஈக்குவலான ஸ்லோகமாக்கும் இப்போ நம்ம அந்த பகவத்கீதையில தெரிஞ்சின்றது. தலகீழான ஆலமரம் அப்படிங்கிறது பிரத்யட்சமாயிட்டு காண கிடைக்காது. சங்கல்பத்தால மட்டும்தான் அப்படி ஒன்ன கற்பனை பண்ணறதுக்கு சாதிக்கும். எந்த அளவுக்கு வேர் இருக்கு அப்படின்னு எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. எந்த அளவுக்கு ஒசரம் இருக்கு அந்த வேருக்கு அப்படிங்கிறதும் தெரியாது. எந்த அளவுக்கு பிரான்சஸ் ஆக்கும் கீழே இருக்கு அப்படிங்கிறதும் தெரியாது. எத்தனை இலைகள் இருக்கு அப்படிங்கிறதும் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. எத்தனை காலம் நிலநிற்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. கீழே இருக்கிற பிரான்சஸுக்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறதும் தெரியாது. வேறுகளால பிரான்சஸ் ரொம்ப வழியுமா அப்படிங்கிறதும் தெரியாது. எப்பவாக்கும் இதெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறதும் தெரியாது. இப்படின்னு தெரியாதுங்கிற விஷயங்கள் தான் இதுல நிறைய உள்ளது. சாககளுக்கும் வேறுகளுக்கும் அதனோடு கர்மத்துல பந்தனம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பந்தனங்களை பந்தனம் இல்லாத ஆயுதத்தால முறிக்கணும். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா பந்தனம் இல்லாத ஒரு ஆயுதத்தால ஸ்ட்ராங் ஆயிட்டு முறிக்கணும். இப்ப வாக்குமே இதனோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. பந்தனமில்லாத பகவத் சக்தியால கர்ம பந்தனங்களை பக்தி யாத்திரை வழி முறிக்கணும். എന്നിട്ട് பிரம்மத்திலேந்து வந்திருக்கிற நம்ம பிரம்மத்துக்கு நம்மளோடு ஜீவாத்மாவை பக்தி யாத்திரை வழி திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். வைகுண்டம் அப்படிங்கிற மோட்சஸ்தானத்துல எத்திப்பெட்டானா அதுக்கப்புறமா அந்த ஜீவாத்மாவுக்கு மறுபடியும் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது. 326வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது கருணாரச சாகரா.
காருண்யமாயிருக்கிற ரசத்தோடு சமுத்திரம். தேவியை விசேஷிப்பிச்சதாக்கும் வாக்தேவிகள். இங்க நவரசங்களில ഒരു പ്രധാന രസമാക്കും കരുണை. കരുണാരസത്തോട് സാഗരമാക്കും ദേവി. ദേവിയോട് കാരുണ്യത്താലെയാക്കും പ്രപഞ്ചം നിലനിൽക്കരുത്. പ്രപഞ്ച പദാർത്ഥങ്ങൾക്കെല്ലാം ശക്തിയെ കൊടുത്ത് പ്രവർത്തിപ്പിക്കുന്നതും ദേവിയാക്കും. സൗന്ദര്യലഹരിയിലെ 75ാவது ശ്ലോകത്തിലെ ദേവിയോട് കാരുണ്യത്തോട് മഹത്വത്തെ എടുത്തു ചൊല്ലപ്പെട്ടിருக்கு. തവ സ്തന്യം മന്യേ ധരണിധര കന്യേ ഹൃദയദ ഭയ പാരാവാര പരിവഹതി സാരസ്വതമിവ ദയാവത്യാദത്തം ദ്രവിഡ ശിശുരാസ്വാദ്യ തവയ കവീനാം പ്രൗഢാനാമജനികമനീയ കവയിതാ. காருண்யம் ரொம்பி வழியற தேவி கொடுத்த അമൃതപ്പാല കുടിച്ചിട്ട് ശ്രേഷ്ഠர்களான കവികളെല്ലാം ഉണ്ടാനാളേ. ஜெகதம்பிகே, உங்களோடு ஸ்தன்யத்தை நுகர்ந்து ஹிருதயத்திலேந்து உல்பவிச்ச சரஸ்வதி அப்படிங்கிற அமிர்தசாகரமாயிருக்கிற அந்த பிரவாகத்தை நுகர்ந்து எത്ര சிரஷ்டர்களாக்கும் இப்ப இருக்கா. உங்களோட ஸ்தன்யம் அப்படிங்கிறது ஹிருதயத்திலேந்து உல்பவிச்ச சரஸ்வதியாக்குமோ அமிர்தசாகர பிரவாகமாக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்கள் காருண்யத்தோடு கூடிட்டு கொடுத்த பால் நுகர்ந்ததால திரவிட சிசு சிரேஷ்ட கவியாയി மாறிட்டாரே. ஒரு பர்வத குகைக்குள்ள அநாதனாயிட்டு படுத்திருந்த திரவிட சிசுவுக்கு தேவி வாத்சல்யத்தோட ஸ்தன்யம் கொடுத்ததால அந்த குழந்தை ஃபியூச்சர்ல மகா கவியாயிட்டு இருந்ததே. தேவியோடு கருணாரச சாகரத்தில മുഴുകിനവാളാക്കും ത്രിമൂർത്തികളും ദേവர்களுം ഋഷികളും தேவியோடு உபாசகர்களும். அதனால தேவியை இங்கே வாக்தேவிகள் கருணாரச சாகரா அப்படின்னு கூப்பிடுறா.